ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாமே கருப்பாய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல வெளிச்சமும் போய் ஊரு இருட்டா மாறுச்சு. அப்போ கையில ஒரு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இடுப்புல காசு இருக்கிற ஒரு பைய கட்டிக்கிட்டு பழனி நடந்து வந்துகிட்டு இருந்தான். அந்த ஊரே அமைதியா இருக்கிற நேரத்துல அவன் காலடி சத்தம் மட்டும்தான் அங்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. எப்பவுமே அவனுக்கு தாங்கிட்டு இருக்கிற பணம் தான் பெரிய சொத்து. இன்னைக்கு வியாபாரத்தில் 2 காசு அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன். அதை பத்திரமா கொண்டு போய் வைக்கணும். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. எல்லாருக்கும் என் பணத்து மேலே தான் கண்ணு. மெதுவா அடிமேல அடி எடுத்து வச்சு பழனி அவனுடைய பழைய வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அப்ப சமையல் அறையில அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி அடுப்பு கிட்ட உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தான். அடுப்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த விறகு வெந்துகிட்டு இருந்த சாப்பாடை பார்க்கும்போது பழனிக்கு கோவம் வந்துச்சு. லக்ஷ்மி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ராத்திரி நேரம் எதுக்காக சமைக்கிற? ராத்திரி நேரம் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப சமைக்கிறதுக்கு எவ்வளவு அரிசியை நீ செலவு பண்ணியிருப்ப? ஏங்க, பகல் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம். ராத்திரி நேரம் நல்லா சாப்பிடலன்னா எப்படிங்க தூங்க முடியும்? நாம ஒன்னும் எந்திரங்கள் கிடையாது, மனுஷங்க தான். நமக்கு பசிக்கும்ல. பசியா? பாழா போன பசி. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டே ஆகணுமா என்ன? அதுவும் அந்த அடுப்புல பாரு எவ்வளோ விறகு வச்சிருக்கேன்னு. கொஞ்ச நேரத்துல வேகிற அந்த சாப்பாட்டுக்கு ஒரு விறகு வச்சா போதாதா? அடுப்புல வைக்கிற விறகுக்கு கூட கணக்கு பாக்குறவங்க கூட எப்படிங்க வாழ்றது? அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும் வயிற்றுக்கு சரியான சாப்பாடு கூட சாப்பிட முடியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அவங்க சிரிச்சா சிரிக்கட்டும், என்கிட்ட இருக்கிற பணம் தான் என்ன காப்பாத்தும். அவங்க சிரிப்பு என்ன காப்பாத்தாது. சீக்கிரமா சமைச்சிட்டு அந்த அடுப்பை அணைச்சி போடு. இன்னைக்கு இந்த சாப்பாட்டை சாப்பிடலாம், ஆனா நாளைக்கு ராத்திரிக்கு சமைக்க கூடாது பாத்துக்க. உங்களுக்கு எல்லாம் மனசு இருக்கா இல்ல அங்க கல்லுதான் இருக்கா? எல்லா வீட்லயும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம வீட்ல மட்டும் என்னைக்குமே கஷ்டம் மட்டும்தான் இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம். உசுறு போறத பத்தி எல்லாம் பேசாத, தண்டமா செலவாகும். ஒருத்தவங்க உசுறு போனா எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியுமா? வாய முடிக்கிட்டு பேசாம படுத்து தூங்கு. கட்டிக்கிட்ட பொண்டாட்டி பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம்ல. ராத்திரியிலயும் நான் பட்னியா தான் படுக்கணுமா? என் தலையெழுத்து. அதனாலதான் உங்களை கட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஆமா, நம்ம தலையெழுத்த நாம தான் எழுதிக்கணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படி வீணா செலவு பண்ண விட மாட்டேன். நாளையில இருந்து காலையில மட்டும் சமையல் பண்ணு, மற்ற நேரத்துல சாப்பிடாம தண்ணி குடிக்கலாம். லக்ஷ்மி புருஷன்கிட்ட பதில் கொடுக்க முடியாம கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டா. ஆனா பழனி மட்டும் அவன் அறைக்குள்ள போய் அவன் கிட்ட இருக்கிற காசை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் பையில இருக்கிற ஒவ்வொரு காசையும் எடுத்து எண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த உலகமே சொந்தங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த காசோட சத்தம் காதுக்கு இனிமையா இருக்கு. 1 2 3 மொத்தம் 100 தங்க காசு இருக்கு. இதை செலவு பண்ணக்கூடாது, பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஏங்க, ராத்திரி நேரத்திலயும் அந்த பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, ஏன்? தூங்கும் போதாவது அந்த பையன் ஓரமா வச்சுட்டு தூங்கலாம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் இடுப்புல கட்டிக்கிட்டே தூங்குறீங்க. அடிய பைத்தியக்காரி, உனக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம ஊர்ல திருடனுங்க அதிகமாயிட்டானுங்க. யாராவது திருடிக்கிட்டு போயிட்டா அதான் இடுப்புல கட்டிக்கிட்டு படுக்கிறேன். ஓ, கஞ்சத்தனம் மட்டும் இல்ல, பயமும் இருக்கா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வயிறார சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க, ஒரு நல்ல துணியை வாங்கி போட மாட்டேங்கிறீங்க, ஏன்? நீ என்ன பைத்தியமா? உனக்கு உலக அறிவு எதுவுமே இல்ல. இந்த பணம் தான் எனக்கு எல்லாமே. நாளைக்கு எனக்கு எதனா ஆச்சுன்னா யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. இந்த பணம் தான் வந்து காப்பாத்தும். உங்களை பார்த்தா எனக்கு கவலையாதான் இருக்கு. பணம் இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியல. இதுல திருட்டு பயம் வேற. ராவெல்லாம் திருட வந்துருவானு பயத்திலேயே வாழ்றீங்க. இதுக்கு வறுமையே பரவாயில்ல. பைத்திய மாதிரி பேசாத லக்ஷ்மி. உனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. பணம் இருக்கிறவனை மட்டும்தான் இந்த உலகம் எப்பவும் மதிக்கும். இந்த பணம் தான் என்னோட இதய துடிப்பே. இத உசுருக்கு மேல பத்திரமா பாத்துப்பேன். உங்க இதய துடிப்பு இந்த பணம் தான். ஆனா ஏன் இதய துடிப்பை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்கிட்ட உட்காந்து பாசமா பேசிருக்கீங்களா? என்னைக்குமே இந்த கணக்கு வழக்கு தானா? ஆமா, என் கணக்கு தான் எனக்கு பெருசு. நேரமாகுது, போய் படுத்து தூங்கு. நாம பேசுற வரைக்கும் இந்த விளக்கு தண்டமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம எண்ணெய செலவு பண்ணக்கூடாது. அடுத்த நாள் காலையில சூரியன் இன்னும் வரவே இல்ல. அதுக்குள்ள பழனி வெளியில வந்தான். அந்த ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு வாயாடி பொம்பளை இருந்தா. அவளுடைய புருஷன் சில வருஷத்துக்கு முன்னாடிதான் செத்து போயிருந்தான்.
அவளை பார்த்ததும் பழனிக்கு அவ புருஷன் அவன் கிட்ட வாங்கின கடன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னம்மா ரங்கம்மா நல்லா இருக்கியா? உன் புருஷன் உயிரோட இருக்கும்போது என்கிட்ட 2 வெள்ளி காசை கடனா வாங்கினான். சாகர வரைக்கும் திருப்பி தரல. நீயாவது அந்த காசை தரலாம் இல்ல? என்ன சொன்ன பழனி? என் வீட்டுக்காரரை சேர்த்து 3 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து பழைய கடனை கொடுக்க சொல்லி கேக்குற? அவரு கடன் உன்கிட்ட வாங்கினாருன்றதுக்கு என்ன ஆதாரம், என்ன சாட்சி இருக்கு? நான் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது ரங்கம்மா. உன் புருஷன் என்கிட்ட கடன் வாங்கினது உண்மைதான். உன் புருஷனோட கடனை நீதானே அடைச்சாக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை விட முடியாது. ஓஹோ, ஊருக்காரங்க எல்லாரும் உன்னை கஞ்ச பிசாடின்னு சொல்றதுல தப்பே இல்ல. இப்ப என்கிட்ட வந்து பொய் கணக்கு சொல்லி கடனை கேட்டுக்கிட்டு இருக்கியா? உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, அடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ரங்கம்மா சத்தமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தெருவுல இருந்த ஆம்பளைங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் பழனிக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன பழனி இது? காலையிலேயே ரங்கம்மா கிட்ட ஏன் சண்டை போடுற? அவளே புருஷன் போன சுகத்துல இருக்கா, அவகிட்ட போய் கடனை கேக்குறியே? ஆமா பழனி, உன் கணக்கு வழக்கக்கும் கொஞ்சம் அளவு இருக்கணும். இவ்வளோ கெடுபிடி காட்டாத. அட இல்ல இல்ல, நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி எல்லாம் கேட்கல. சரி ரங்கம்மா, இனிமே அந்த 2 வெள்ளி காசை நான் மறந்துடுறேன். உனக்கு எந்த கஷ்டமும் தர மாட்டேன். அந்த காசை நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். போறியா? போ போ, காலையிலேயே உன் முகத்துல முடிச்சிட்டல. இன்னைக்கு நாள் கன்றாவியா தான் இருக்க போகுது. இன்னொரு தடவை பணம் கேட்டு என் வீட்டுக்கு வந்த உன் கை காலை உடைச்சிருவேன். பாத்தியா பழனி, உனக்கு இன்னைக்கு எவ்வளவு அவமானம் நடந்திருக்குன்னு. இனியாவது உன் குணத்தை மாத்திக்கோ, இல்லனா ஊர்ல எல்லார்கிட்டையும் அவமானப்படுவ. சரி சோமையா, என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யாருக்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டேன். நேரமாகுது, நான் கிளம்புறேன். ரங்கம்மா கோவத்தை பார்த்து நடுங்கின பழனி அங்கிருந்து தப்புச்சோண்டா அப்படின்னு ஓடி வந்துட்டான். வழியில நடந்து வரும்போது அவனுடைய பயத்தை போக்குறதுக்கு அவனுக்கு அவனே தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் இதய துடிப்பும் அதிகமா தான் இருந்துச்சு. அடங்கப்பா, கொஞ்ச நேரத்துல தப்பிச்சேன். கொஞ்ச நேரம் இருந்திருந்தேன், அந்த ரங்கம்மா எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சாலும் அடிச்சிருப்பா. மானத்தோட சேர்ந்து பணமும் போயிருக்கும். பணம் தப்பிச்சுதே. அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற பயம் போகவே இல்ல. லக்ஷ்மி அவனை பார்த்தாலும் அவ பாட்டுக்கு உட்காந்து அவ வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா. பாத்தியா லக்ஷ்மி, இன்னைக்கு தெருவுல என்ன ஆச்சுன்னு? அந்த ரங்கம்மா எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்துறா. இந்த ஊர் ஜனங்களுக்கு எப்பவும் என் மேல பொறாம. அது பொறாமை இல்லங்க, உங்க குணத்துக்காக தான் அவங்க எல்லாரும் அப்படி நடந்துக்கிறாங்க. ஊர்ல வாழும்போது கொஞ்சம் மரியாதையோட வாழணும். இனிமேலாவது கௌரவமா வாழ கத்துக்கோங்க. கௌரவமா? பணம் இருந்தா தானே கௌரவம் கிடைக்கும். நான் யாருக்காகவும் இறங்க மாட்டேன். என் பணம் தான் என் சொத்து. உங்ககிட்ட என்னால பேச முடியாது. உங்க கஞ்சத்தனமே என்னைக்காவது உங்களை முழுகடிக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். ஏன் லக்ஷ்மி இப்படி திட்டுற? நான் கஷ்டப்படுறது நமக்காகத்தானே. நாளைக்கு நாம கஷ்டப்பட்டா இந்த ஊர் ஜனங்களை வந்து காப்பாத்துவாங்க. இல்ல, அதுக்கு தான் நான் பணத்தை இப்படி சேர்த்து வைக்கிறேன். கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்ல மழை காலம் தொடங்குச்சு. அதனால ஆகாயமே அதிர்ற அளவுக்கு அந்த ஊர்ல இடிமின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுது. பழனியோட வீடு பழையது, கூரை கூட சரி இருக்கல. வெயில் காலத்துல கூரையை சரி பண்ண சொல்லி லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. ஆனா பழனி தான் செலவாகணும் விட்டுட்டான். இப்போ வீடெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஏங்க பாத்தீங்களா கூரையில இருந்து எப்படி தண்ணி சொட்டுது அப்படின்னு? வெயில் காலத்திலேயே இந்த கூரையை மாத்திரலாம் அப்படின்னு எவ்வளவு சொன்ன. இப்ப பாருங்க வீடு முழுக்க தண்ணி. அட சுமாரு லக்ஷ்மி, கொஞ்ச நேரத்துல மழை நின்னுடும். புது புல்லு வாங்குறதுனா என்ன சாதாரண விஷயமா? மழை நிக்கட்டும் பார்க்கலாம். எப்படி சரியாவும்? மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. செவரெல்லாம் நனைய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துல இடிஞ்சு விழுந்ததுன்னா நம்ம என்ன பண்றது? மழை இன்னும் அதிகமாச்சு. வீட்டுக்குள்ள தண்ணியும் அதிகமா வந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்குள்ள முட்டிக்கால அளவுக்கு தண்ணி. செவரு தண்ணியில ஊறி இடிஞ்சு விழுற நிலைமைக்கே வந்துருச்சு. ஏங்க வீடு இடிய போகுது, வாங்க வெளியில போயிடலாம். பொருளெல்லாம் விட்டுடுங்க, நம்ம உசுறு ரொம்ப முக்கியம். என் பணப்பை எங்க போச்சு? கட்டலுக்கு கீழே வச்சிருந்தானே. உசுறு போதுங்கிற பணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க வெளியில போலாம் அப்படின்னு லட்சுமி புருஷனோட கையை பிடிச்சுக்கிட்டு வெளியில இழுத்துக்கிட்டு வந்தா. அவங்க வந்த உடனே அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. வீட்டுல இருக்கிற பொருள், பழனி சேர்த்து வச்ச பணம் எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. என் வீடு, என் பணம், ஐயோ லக்ஷ்மி, என் பணப்பையும் அந்த மண்ணுல புதஞ்சு போச்சு. எல்லாமே நாசமா போச்சே. என்னங்க அந்த பணத்தை பத்தி யோசிக்காதீங்க. நாம நம்ம உசுரை காப்பாத்திக்கிட்டோம், அதுவே பெரிய விஷயம். இப்ப எங்க போய் இருக்கிறதுன்னு ஒரு இடத்த மட்டும் பாருங்க. என் பணமே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உசுறு இருந்து என்ன பண்ண போகுது? அந்த பணத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல.
உங்க கஞ்ச புத்தியால தான் நமக்கு இந்த நிலைமை. வெயில் காலத்துல நான் சொன்ன மாதிரி வீட்டை சரி பண்ணியிருந்தா இப்ப இந்த மாதிரி நடுத்தெருல நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இப்பவாவது பாருங்க. ஆமா லக்ஷ்மி, தப்பு பண்ணும்போது தெரியல. என் வீடு இன்னைக்கு இடிஞ்சு விழ என்னோட கஞ்சத்தனம் தான் காரணம். எத்தனை பேரோட சாபத்தை வாங்கின. மழை கொஞ்சமா நின்னுச்சு. பழனியும் லக்ஷ்மியும் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே நாள்ல வீடும் இடிஞ்சு விழுந்தது. வாழ்க்கை பூரா சேர்த்து வச்ச பணமும் மண்ணோட மண்ணா போனத பழனியால தாங்கிக்க முடியல. பாவம் அதை நினைச்சு பழனி தலைமையில கை வச்சு அழுதுகிட்டு இருந்தான். ஐயோ, வீட்டையும் இழந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தையும் இழந்து இப்படி நடுத்தருவுக்கு வந்துட்டேனே. என் வாழ்க்கையே வீணா போச்சு லக்ஷ்மி. என்னங்க, அழாதீங்க. பணம் போனா மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உசுர் போனா வராதுல்ல. நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேன் லக்ஷ்மி. பணம்னு உனக்கு சரியா சாப்பாடும் போட்டதில்ல, நல்ல துணியும் வாங்கி தந்ததில்ல. இப்போ அந்த பணமும் போச்சு. இப்பவாவது உங்களுக்கு அறிவு வந்துச்சே, அதுவே போதும். இனிமேலாவது வயிறார சாப்பிட்டு உங்க ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கிட்டு வாழுங்க. பணத்தை விட நாம ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. உண்மைதான் லக்ஷ்மி, நான் பண்ணது தப்பு தான். ஆனா இனிமே இப்படி கஞ்சத்தனத்தோட இருக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் லக்ஷ்மி. உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீடு போனாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கஞ்சத்தனம் போச்சே, அதுவே சந்தோஷம்தான். பழனி வருத்தப்படுறத பார்த்து லக்ஷ்மி ரொம்பவும் கவலைப்பட்டா. அப்போ அவ முகத்துல ஒரு சின்னதா சிரிப்பு வந்துச்சு. அவளுடைய முந்தானியை எடுத்து அதுல அவ மறைச்சு வச்சிருந்த புருஷன் இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்த அந்த பணப்பையை எடுத்து வெளியில காட்டினா. இங்க பாத்தீங்களா, நீங்க உசுருக்குசுரா நேசிக்கிற இந்த பணப்பையே இங்க தாங்க இருக்கு. லக்ஷ்மி, என் பணப்பையே உனக்கு எப்படி கிடைச்சது? அது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகலையா? வீட்டுக்குள்ள தண்ணி வரும்போதே கட்டலுக்கு கீழே நீங்க வச்சிருந்த இந்த பணப்பையை எடுத்து என் இடுப்புல நான் அப்பவே சொருகிட்டேங்க. நீங்க இதை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? லக்ஷ்மி, நீ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் குடும்பத்தோட மகாலட்சுமி. என்னை மன்னிச்சிடு. இந்த பணத்தை வச்சு நம்ம நல்ல வீடு கட்டிக்கலாம். ஆமாங்க, இந்த பணத்தை வச்சு நம்ம நல்லதா ஒரு வீடு கட்டிக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலாம். பணம் முக்கியம்தாங்க, ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. ஆமா லக்ஷ்மி, நீ சொல்றது 100% உண்மை. இனி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அடுத்த நாள்ல இருந்தே பழனியோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அவன் அவனுடைய பொண்டாட்டி கூட சேர்ந்து வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சான். லக்ஷ்மி, இப்பவே நாம வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். கூலி ஆளுங்களுக்கும் நல்லாவே சம்பள பணம் கொடுக்கறேன். இனிமே யாரோட வயிற்றுலையும் அடிக்க மாட்டேன். நீங்க சொல்றது கேட்கும்போது உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வீடு அழகான வீடா இருக்க தேவையில்லை, ஆனா உறுதியான வீடா இருந்தா போதும். கிராமத்து ஜனங்க எல்லாருமே பழனி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ரங்கம்மாவே வீட்டுக்கு வந்து பழனிய பாராட்டிட்டு தான் போனா. அப்படி பழனி அவனுடைய பழைய குணத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாரு கூடவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். ஐயோ பழனி, உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் உன் கஞ்ச புத்தி எல்லாம் விட்டுட்டு மனுஷனா மாறி இருக்க. ஆமா ராமு, என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா. வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் பணம், ஆனா பணமே வாழ்க்கையாக கூடாதுன்னு. சரியா சொன்ன பழனி. இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கட்டும். ரொம்ப நன்றி சோமையா. இனிமே என் வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் மட்டும்தான். அப்படி பழனியும் லக்ஷ்மியும் ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டு வயிறார சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. பழனியோட கஞ்சத்தனம் எல்லாம் போனதுனால இப்போ லக்ஷ்மியோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கனம் நல்லதுதான், ஆனா அது கஞ்சத்தனமா மாறும்போது ஆபத்து தான் வந்து சேரும். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரங்காபுரம் அப்படிங்கிற ஊர் அது. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை. ஒரு சின்ன குடிசை வீட்டுல லக்ஷ்மி கண்ணுல கண்ணீரோட மீன் பிடிக்க போன தன் புருஷனுக்காக உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தா. 2 நாளா அவ சாப்பிடல அப்படின்னாலும் கூட அந்த காத்து மழையில இன்னும் புருஷன் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற கவலை தான் அவளுக்கு அதிகமா இருந்துச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு கடவுளே எங்களுக்கு இந்த கஷ்டம்? நானும் என் வீட்டுக்காரரும் என்ன பண்ணணும்னு சொல்லி எங்களை வறுமையில போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்க. நாங்களும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோமே, ஆனா வயிற்றுக்கு சாப்பாடு கூட இல்லாம இப்படி கஷ்டப்படுற வாழ்க்கை எங்களுக்கு எதுக்கு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நான் வயிறார சாப்பிட்டதே கிடையாது. இந்த மஞ்சள் கயிறு கழுத்துல கட்டும் போது மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ நான் பசியோட இருக்கிறத பார்த்து பாவம் அந்த மனுஷன் ரொம்ப கவலைப்படுறாரு. இந்த பசிய கூட என்னால தாங்கிக்க முடியுது. ஆனா இந்த மழையில அடிக்கிற காத்துல மீன் பிடிக்கிறதுக்காக என் புருஷன் போனாரே,
அவரு இன்னும் வராம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பகலொன்னும் இல்லாம ராத்திரியும் இல்லாம மழையில நனைஞ்சு கஷ்டப்பட்டு நாள் பூரா வலைய போடுறாரு அவரு. ஆனா அந்த கங்கை அம்மனுக்கு அவர் மேல எப்பதான் கருணை வருமோ? இப்படி குடிசையில லக்ஷ்மி அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆத்தங்கரையோரமா ரங்கையா சோகமா இருந்தான். அவன் காலையில இருந்து இப்ப வரைக்கும் கூட வலைய போட்டும் அவனுக்கு பெருசா மீன் எதுவும் மாட்டல. மீன் மாட்டி இருந்தது 4 சின்ன மீன் மட்டும்தான். வலையில மாட்டின 4 சின்ன மீனை பார்த்து பாவம் அவன் ரொம்பவும் வருத்தத்தோட அந்த கங்கை அம்மனை பார்த்து கவலையா, கடவுளே, எங்க கஷ்டத்துக்கான பலன் இவ்வளவுதானா? நாங்க பிறக்கும் போதே எங்க தலையில எழுதி வச்சிடுவியா நாங்க என்னானாலும் கஷ்டம்தான் படணும்னு? காலையில இருந்து கஷ்டப்பட்டு வலைய போட்டு மீன் பிடிச்சாலும் நீ எனக்குன்னு கொடுத்தது இந்த 4 சின்ன மீனை மட்டும்தான். ஆமா தாயே, உன்னோட புள்ள தானே நானும். உனக்கு என் மேல மட்டும் ஏம்மா இவ்வளவு கோபம்? வலைய போட்டு இழுத்து இழுத்து கையே காப்பு காய்ச்சிருக்கு. இதை பார்த்து கூட உனக்கு என் மேல கருணை வரலையா? நான் என் உசுரை விட்டுட்டா என் பொண்டாட்டியை நல்லபடியா பார்த்துப்பியான்னு சொல்லுமா. நான் இப்பவே என் உசுரை விட்டுடுறேன். ஏன்னா என் பொண்டாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என் பொண்டாட்டி சந்தோஷமா இருப்பான்னா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த 4 மீனை வித்தா என்ன கிடைக்கும்? வட்டி வியாபாரிக்கு வட்டி பணம் கொடுக்கவே பார்த்தாதே. என் பொண்டாட்டிக்கு சாப்பிட நான் என்ன பண்ணுவேன்? என்னை ஏன் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற? பாவம் ரங்கையா அந்த வலையில மாட்டின 4 சின்ன மீனை எடுத்துக்கிட்டு கூடையில போட்டுக்கிட்டு அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு அடி மேல அடி வச்சு நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஆனா வர வழியில எதிர்க்க அந்த ஊரோட பெரிய வட்டி வியாபாரியான வீரையா கையில ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு குறுக்கல நின்னுக்கிட்டு இருந்தான். என்னடா ரங்கா, திருட்டுத்தனமா எங்க ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்க? என்னை பார்த்ததும் எங்கேயாவது ஓடி ஒளியலான்னு பாத்தியா? இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை ஏமாத்திக்கிட்டு தெரிய போற? நீ வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கை. வட்டி கூட கட்ட முடியாம நீ எல்லாம் எதுக்கு வாழணும்? பேசாம அந்த ஆத்துல குதிச்சு சாக வேண்டியது தானே. இன்னைக்கு மட்டும் நீ வட்டி பணத்தை கொடுக்கலன்னா உன்னோட படகையும் குடிசையையும் நான் எடுத்துப்பேன். ஐயா, தயவு செஞ்சு நீங்க என் மேல கோவப்படாதீங்க ஐயா. நான் உங்களை ஏமாத்திட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஊர்ல தானே இருக்கேன். காலையில இருந்து வலைய போட்டு இவ்வளோ நேரம் காத்திருந்தோம். எனக்கு வலையில கிடைச்சது என்னமோ 4 சின்ன மீனுங்க மட்டும்தான். அது எங்களுக்கு சாப்பிட கூட பத்தாதுங்களே. எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் கொடுங்க. உங்க வட்டி பணத்தை நான் நிச்சயமா கொடுக்கறேன். என் பொண்டாட்டி பாவம் சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம 4 நாளா பசியால தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவளை யோசிச்சு பார்த்தாவது அவகாசம் கொடுங்க. உன் பொண்டாட்டி பட்டினியா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை என்னோட பணம். ஏன் கடன் வாங்கும் போது இதெல்லாம் தெரியலையா? கையில பணம் இல்லைன்னா என்ன, கூடையில இருக்கிற மீனை எனக்கு கொடு. இந்த மழை காலத்துல இந்த மீனை கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுதான் இன்னைக்கு நீ தர வேண்டிய வட்டி. இந்த மீனை எனக்கு கொடுக்குறியா இல்ல 4 பேருக்கு முன்னாடி உன் சட்டையை பிடிக்கவா? ஐயா, தயவு செஞ்சு வேணாங்க ஐயா. இந்த 4 மீனை கொண்டு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். இதை வச்சு தாங்க ஐயா இன்னைக்கு அவ பசியை தீர்த்துக்கணும். இதையும் நீங்க கேட்டு எதுக்காக ஐயா எங்க பாவத்தை நீங்க கொட்டிக்கிறீங்க? அதிகமா பேசினா உன் படகை இங்கேயே உடைச்சி போட்டுடுவேன். திமிரு பிடிச்சவனே, உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி எல்லாம்? அப்படி வீரையா வலு கட்டாயமா அந்த மலையில ரங்கையாவோட கூடையில இருக்கிற 2 பெரிய மீனை எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். அந்த கூடையில இப்ப இருக்கிறது 2 சின்ன மீன் மட்டும்தான். அதை மட்டும்தான் ரங்கைக்காக விட்டுட்டு போனான். பாவம் ரங்கையா அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டான். சி, என் பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பு. என் பொண்டாட்டிக்கு சாப்பிட கொடுக்கறதுக்காக வச்சிருந்த மீனையும் இவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இப்ப வெறும் கையோட என் பொண்டாட்டி முன்னாடி எப்படி போய் நிப்பேன்? என் பொண்டாட்டிய மறுபடியும் இன்னைக்கு நான் பட்டினியா தான் போட போறேன். இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படி கொட்டி தீத்துக்கிட்டு இருக்கிற அந்த மலையில கூடையில 2 சின்ன மீனை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் கவலையோட என்னாக போகுதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரங்கையா வீட்டுக்கு போனான். ரங்கையா வீட்டுக்கு போற நேரத்துல வாசல்ல உட்காந்து லக்ஷ்மி அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். புருஷன் வந்ததும் வேகமா போய் அவன் கையில இருக்கிற கூடைய வாங்கிக்கிட்டான். ஆனா அதுல இருக்கிற 2 சின்ன மீனை பார்த்ததும் அவன் மனசு ரொம்பவும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. புருஷனோட கண்ணுல இருக்கிற கண்ணீரை பார்த்ததும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அப்போ ரங்கையா லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி, இன்னைக்கும் என்னுடைய தலையெழுத்து இவ்வளவுதான். காலையில இருந்து வலைய போட்டு காத்துக்கிட்டு இருந்தா அந்த கங்கை அம்மன் 4 சின்ன மீனை தான் எனக்கு கொடுத்தா. அதை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் பார்த்தேன்.
ஆனா அந்த வீரையா குறுக்க வந்து நான் கொடுக்க வேண்டிய வட்டி பணத்துக்காக அந்த மீனை எடுத்துக்கிட்டு போயிட்டான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த தரித்திரத்துல இருந்து உன்னை வெளியில கொண்டு வர முடியல. என்னை மன்னிச்சிடு லக்ஷ்மி. ஒரு ஆம்பளையா உன் புருஷனா உன்னோட பசிய கூட தீர்க்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கைய நான் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா இந்த குடிசையில உன்னை இத்தனை நாளா பட்டினி போட்டுக்கிட்டு இருக்கேனே. நான்லாம் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப தப்பு லக்ஷ்மி. அப்படின்னு பேசிக்கிட்டே மயக்கம் வர மாதிரி இருந்து ரங்கையா அங்கேயே கீழே விழுந்துட்டான். ஆனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவன் நிலைமைய பார்த்த லக்ஷ்மியும் ரொம்பவும் வருத்தப்பட்டா. கடவுளே, எங்களுக்கு ஏன்பா இந்த கஷ்டம்? இந்த மழையில என் வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனா அதுக்கான பலனை அவருக்கு நீ கொடுக்கல. வலையில கிடைச்ச மீனையும் அந்த வீரையா எடுத்துக்கிட்டு போயிருக்கான். அப்படின்னா அவன்லாம் ஒரு மனுஷனா? என் வயிறு காஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா எனக்காக என் புருஷன் படுற கஷ்டத்தை தான் என்னால பார்க்க முடியல. வீட்டுல சமைக்க கைப்பிடி அரிசி இல்ல. இந்த 2 மீனை வச்சு குழம்பு வச்சாலும் கூட என் புருஷனோட பசியை கூட தீர்த்து வைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா பேசாம அந்த ஆத்துல விழுந்து நாங்க 2 பேரும் செத்தாலும் நல்லது. கடவுளே, தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுக்குற கஷ்டத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு லக்ஷ்மி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ வருத்தப்பட்டா புருஷனுக்கு இன்னுமே கவலையாயிடும். அப்படிங்கிறதுனால அவ புடவை முந்தானையை எடுத்து அவனுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு புருஷனை உள்ள கூட்டிக்கிட்டு வந்து அவனுடைய துணிமணியெல்லாம் மாத்தி விட்டா. ஏங்க, எதுக்காக நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? என் பசியை பத்தி கவலைப்படாதீங்க. என் பசியை விட நீங்க படுற கஷ்டம் தாங்க எனக்கு உண்மையிலேயே பெரிய கவலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்க கண்ணீருக்கு முன்னாடி என் பசியெல்லாம் ரொம்ப சின்னதுங்க. நிலைமை நம்மளது இப்படியே இருக்காதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவாரு. அன்னைக்கு நாம 2 பேரும் வயிறார சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கோங்க. ஆனா நாளைக்கு என்ன பண்றது லக்ஷ்மி? வட்டி தான் கட்டுறேன், அசலை கட்ட முடியல. வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல. என் கையால் ஆகாத தனத்தை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. நாம திருடல இல்லையா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அவன் மீனை வட்டிக்காக எடுத்துக்கிட்டு போனாலும் நமக்கு சாப்பிட்றதுக்காக 2 சின்ன மீனை விட்டுட்டு தானே போயிருக்கான். நீங்க போய் முகத்தை கழுவிக்கிட்டு வாங்க. நான் இந்த மீனை வச்சே ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். எப்படியோ கொஞ்சமாவது நம்ம அரை வயிறு சாப்பாடாவது சாப்பிடலாம். அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச வயிறு நிறையறதுக்கு தண்ணியை குடிச்சிக்கலாம். மற்றதை நாளைக்கு யோசிக்கலாம். நீங்க எப்பவுமே எனக்காக துணையா இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். லக்ஷ்மியோட வார்த்தைங்க சோர்ந்து போயிருந்த ரங்கையாவுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். வெளியில மழை சோன்னு பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ரங்கையா கொண்டு வந்த 2 சின்ன மீனை போட்டு லக்ஷ்மி அவங்க 2 பேருக்காகவும் கொஞ்சம் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கொஞ்சோண்டு குழம்பையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணிய குடிச்சாங்க. அடுத்த நாள் விடிய காலையில சூரியன் கூட இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ள ரங்கையா சீக்கிரமாவே எழுந்திருச்சான். அவன் ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போகும்போது கூடவே லக்ஷ்மியும் வந்து படகுல ஏறினான். லக்ஷ்மி, நீ எதுக்கு படகுல ஏற? வீட்டுக்கு போ. பாரு, மழை நிக்கவே இல்ல. பொம்பளைங்களாம் வலை போடக்கூடாது. இன்னையில இருந்து உங்க கூட நானும் மீன் பிடிக்க வரேங்க. வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன ஆனாலும் நம்ம 2 பேருக்கு ஒன்னாவே ஆகட்டும். இனிமே நம்ம 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாவே போகலாம். தயவு செஞ்சு என்ன வராத அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்டதுனால ரங்கையாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். வலை போடுறதுக்கு முன்னாடி லக்ஷ்மி 2 கையெடுத்து கும்பிட்டு கங்கையம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறமா ரங்கையா ரொம்பவும் வேகமா வலைய வீசினா. வலைய போட்ட கொஞ்ச நேரத்துல வலை கனமாக ஆரம்பிச்சுது. என்னடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அந்த வலைய இழுத்தாங்க. ரங்கையா அப்போ ஆச்சரியப்பட்டான். லக்ஷ்மி, இது உண்மைதானா? இல்ல நான் பகல்ல கனவு கண்டுகிட்டு இருக்கேனா? எப்படி இன்னைக்கு புதுசா வலையில இந்த தங்க நிற மீன் வந்து மாட்டியிருக்கு? உண்மைதாங்க. நம்ம கஷ்டத்துக்காகவே அந்த கங்கை அம்மன் இந்த மீன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு மீன் போதுங்க நம்ம கஷ்டம் தீரதுக்கு. 2 பேரும் சேர்ந்து அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாங்க. யாருக்கும் கிடைக்காத அந்த அரிதான மீன் அவனுக்கு கிடைச்சிருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பெரிய மனுஷன் அந்த மீனை வாங்கிக்கிட்டு கை நிறைய பணமும் கொடுத்தாரு. ரங்கையா அந்த பணத்தை கொண்டு போய் வீரையா கிட்ட கொடுத்து கடனை தீர்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்தான். உண்மைதான் லக்ஷ்மி. புருஷன் கஷ்டத்துல இருக்கும்போது பொண்டாட்டி துணைக்கு வந்தா எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் போல. அது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. புருஷ பொண்டாட்டிங்கிறவங்க
எப்பவுமே கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலயுமே துணையா இருக்கணும் இல்லைங்க. கஷ்டம் வரும்போது தைரியத்தை இழந்துடாம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்கணும். அப்படி துணையா இருந்து ஒருத்தங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு நிதானமா என்ன பண்றதுன்னு யோசிச்சு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிய பார்த்தா பிரச்சனையும் தீரும், குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். 2 கை தட்டினாதான ஓசையே வரும்.